வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழுகை செய்யும். நன்றி அப்பா, நன்றி 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 செலுத்துறோம்ப்பா. இன்று நம்ம அப்பா நமக்கு தியானிக்க தந்திருக்கிற தலைப்பு, இயேசுவே என் காதலர், இயேசுவே என் நண்பர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துல எத்தனையோ நாட்களை கொண்டாடுறாங்க. மதர்ஸ் டேங்கிறாங்க, லவ்வர்ஸ் டேங்கிறாங்க, எத்தனையோ விதவிதமா பிரதர்ஸ் டே அப்படிங்கிறாங்க. மனிதர்கள் உருவாக்கியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளை வைத்து பேரண்ட்ஸ் டேங்கிறாங்க. ஒவ்வொரு நாளை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த லவ்வர்ஸ் டே, அன்பு செலுத்துகிறவர்களுக்கான ஒரு நாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்பா அன்பை பத்தி பேசணுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அன்பு செலுத்தணுமா அப்படின்னா இல்லை. அன்பு அப்படிங்கிறது நம்ம அப்பா கிட்ட இருந்து வர்றது. அன்பின் அடையாளமே அவர் தான். இந்த நாள்ல நம்ம அப்பாவுடைய அன்பு, நம்ம தந்தையாகிய கடவுள், அவர் மகனாக வந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இவர்கள் அன்பு நமக்குள்ள எப்படி செயலாற்றுகிறது, அவர்கள் அன்பு எப்படிப்பட்டது, அந்த அன்புக்கு நம்ம பாத்திரமான இருக்கிறோமா, இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அந்த அன்புக்கு நம்மளை எப்படி ஆயத்தம் பண்றது, நம்மளை எப்படி அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறதை குறித்து நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தியானிப்போம். இதற்கு இந்த அன்பு அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்துல உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. தனக்கு தெரிந்த மாதிரி எல்லாம் அந்த அன்பை பற்றி சொல்லுவாங்க. அவர்கள் அனுபவித்த அந்த அன்பின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகத்துல அன்பு அப்படிங்கிறது இல்லைன்னா அந்த உலகம் முழுக்கவே எதால நிறைஞ்சிருக்கோம்? வன்முறையால நிறைஞ்சிருக்கோம். இடத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு அன்புங்கிறது அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள், எல்லா இதுகிட்டையுமே இன்னைக்கு அன்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த உலகமே அன்பால தான் நிறைஞ்சிருக்குது. அப்பா அன்பால தான் இந்த உலகத்தை படைத்தார். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல அன்பை குறித்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எத்தனையோ இடங்கள்ல கடவுளுடைய அன்பை குறித்தும் ஏசப்பாவுடைய அன்பை குறித்தும் எத்தனையோ இடங்கள்ல புதிய ஏற்பாட்டுல ஏசப்பாவோட அன்பை குறித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல நம்ம தந்தையாகிய கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா ஒரு 2 இடத்துலதான் இந்த அன்புக்குரிய டெஃபினிஷன்ஸை நம்ம பார்க்க முடியும். அன்புன்னா என்ன அப்படிங்கிறது இறை வார்த்தைகள் ஆழமா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இனிமை மிகு பாடல் 8வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். இனிமை மிகு பாடல் 8வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். அன்பு சாவை போல் வலிமை மிக்கது, அன்பு வெறி பாதாளம் போல் பொறாதது, அதன் பொறி எரிக்கும் நெருப்பு பொறி, அதன் கொழுந்து பொசுக்கும் தீ கொழுந்து. பெருங்கடலும் அன்பை அணைக்க முடியாது, வெள்ளப்பெருக்கும் அதை மூழ்கடிக்க இயலாது. அன்புக்காக ஒருவன் தன் வீட்டு செல்வங்களை எல்லாம் வாரி இறைக்கலாம், ஆயினும் ஏளனம் செய்யப்படுவது உறுதி. ஆமென், ஹல்லேலூயா. எல்லார்கிட்டையும் இன்னைக்கு அன்பு இருக்குது. அன்புங்கிறது இல்லைன்னா இந்த உலகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுக்க வன்முறையால நிறைஞ்சிருக்கும். என் மிருகங்கள்கிட்டயே அன்பு இல்லைன்னா மிருகங்கள் ஒண்ணு எப்பவும் தன்னோட இனத்தையே அடித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும். அதுதான் இந்த உலகத்துல அன்பு. ஒரு குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில இருக்கிற அன்பு, சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கிற அன்பு, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அன்பு, உறவினர்களுக்கு இடையே இருக்கிற அன்பு. அதே மாதிரி இந்த திருமணத்திற்கு முன்பே நாங்க அன்பு செய்யறோம்னு ஒரு கூட்டம் அலையுது. இப்போ அந்த கூட்டத்திற்கு அந்த அவர்களுக்கு இடையே இருக்கிற ஒரு அன்பு. இந்த மாதிரி எத்தனையோ அன்புகள் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தையும் கேட்டா அவங்க அனுபவிக்கிற அன்பை பத்தி சொல்லுவாங்க. இன்னும் கூட நம்ம புதிய ஏற்பாட்டில் அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-7 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா அன்பை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இதை விட வேற அதிகமா அன்பை நம்ம வேற எங்கேயும் வாசிக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. அன்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம இதை வைத்தே அழகா சொல்லலாம். இந்த அன்புக்கு அடையாளம் ஏசப்பா. இதை குறித்து நம்ம பார்க்கலாம். நான் மானிடரின் மொழிகளிலும் வான தூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன்.
இறை வாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை. என் உடமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயனொன்றும் இல்லை. ஆமென். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, எருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் அன்பு. அன்புன்னா இதுதான். இன்னைக்கு நம்மகிட்ட எவ்வளவோ இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம். நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறதே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா நம்ம கூட இருக்கிற ஒரு மனிதரை, சக மனிதரை நமக்கு அன்பு செய்ய தெரியல அப்படின்னா, கடவுளுடைய அன்பை நம்மளால உணர முடியல அப்படின்னா, கடவுளை நம் மீது அன்பு செலுத்துகிற அப்பாவை நம்ம திருப்பி அன்பு செய்ய முடியல அப்படின்னா, அந்த அன்பு நமக்குள்ள இல்லை அப்படின்னாக்கி நம்ம ஒண்ணுமே இல்லை. ஒரு இடத்துல ஏசப்பா அழகா சொல்வார், இந்த உலகம் முழுக்க நீ ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆத்மாவை இழந்து விட்டால் அதன் பயன் என்ன? இதுதான் நம்ம இருதயத்துல, ஆத்மாவில நம்ம கடவுள் கொடுத்த அந்த அன்பு நமக்குள்ள இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ஏசப்பா ஒரு இடத்துல, அப்பா பிதா ஒரு இடத்துல அழகா சொல்லுவாரு, நான் மாறாதவராய் இருக்கிறேன், அதனால்தான் நீங்க அழியாம இருக்கிறீங்க அப்படின்பாரு. அவர் அன்பு மிக்கவர், பேரன்பு மிக்கவர். அவரோட அன்புக்கு அளவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த அன்பு, அவர் நம்ம என்ன பாவம் செஞ்சாலோ, என்ன தீங்கு செஞ்சாலோ, என் பிள்ளை மனம் திரும்பும், என் பிள்ளை வரும் அப்படின்னு பொறுமையோடு அவர் நமக்காக காத்திருக்கிறார். எந்த ஒரு இதோ இல்லாம அவர் நம்மீது செலுத்துற அந்த அன்பு மாறாம அப்படியே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் அந்த அன்பு அழகா சொல்லுது. இந்த அன்பு பொறுமையுள்ளது அப்படிங்கிறதுல இருந்து அந்த அனைத்திலும் உறுதியா இருக்கும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒவ்வொரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நமக்கு ஏசப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்தும். அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் ஏசப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறத. இன்னும் கூட நம்ம பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கலாம், வெளிப்படுத்தப்படாத அன்பை விட குற்றத்தை வெளிப்படையாக கண்டிக்கும் கடிந்துரையே மேல். ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல தந்தையாகிய கடவுள் எத்தனையோ இடங்கள்ல அந்த இஸ்ரேல் ஜனங்களை கண்டிப்பாரு. அவர்கள் நிறைய பாவங்கள் செய்யும் போது, அப்பா பிதாவை மீறி காரியங்கள் செய்யும் போது, அநேக இடங்கள்ல அவர்கள் மனம் திரும்புகிறதற்காக அநேக எதிரி நாடுகளிடம் அவர்களை ஒப்படைப்பார். அஸ்ரியர்கள்ட்ட ஒப்படைப்பார், பாலஸ்தீனியர்கள்ட்ட ஒப்படைப்பார். இப்படி எத்தனையோ பேரை ஒப்படைச்சிட்டு கடைசியில் அவரோட அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த அன்பு என்ன செய்வாருன்னா, அடுத்தது கொஞ்ச நாட்கள்லயே அவர் தான் எதிரி நாட்டினை வரவழைச்சிருப்பாரு, அவர் தான் தண்டிக்க வச்சிருப்பாரு. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே அவர் மனம் மாறி தன் பிள்ளைகள் மேல் இருக்கிற அந்த கோபம் போன உடனே என்ன செய்வார்னா, நீ எப்படி என் பிள்ளைய தண்டிக்கலாம், நீ எப்படி என் பிள்ளைய அடிமைப்படுத்தலாம் என்று சொல்லி அடிமைப்படுத்திய அந்த நாட்டுக்கு எதிராக அவர் எழும்புவார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம அப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறது. இதுதான் அன்பு அப்படின்னா இதுதான். இதை குறித்து தான் நம்ம விவிலியத்துல அநேக வார்த்தைகள் சொல்லுகிறது. முதல்ல அன்புன்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம தந்தையாகிய கடவுள் நம் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். இறை வார்த்தை சொல்லுகிறது, அன்பு வெறியை அவர் மேலாடையாக போர்த்தி கொண்டார் அப்படின்னு இறை வார்த்தை சொல்லுகிறது. அன்பு நம்ம அநேக இடங்கள்ல நம்ம தந்தையாகிய கடவுளை பார்த்திருக்கலாம். சினத்தின் ஆண்டவரா அவர் இருப்பார். உடனே தண்டனை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இதுதான் அன்றைய காலகட்டத்துல முறையா இருந்துச்சு. உடனே தண்டனை. அங்க இருக்கிற மக்கள்லாம் பயந்தாங்க, அப்பாவுக்கு எதிராக பயந்தாங்க. ஆனா அவங்க பாவத்தை விட்டுட்டு வெளியில வரல. அப்பா தண்டிச்சிருவாருங்கிற பயம் இருந்துச்சு. ஆனா அந்த அச்சத்துல அன்புக்கு இடமில்லைங்கிற மாதிரி அவர்கள் அப்பாவுடைய அன்பை புரிந்து கொள்ளவே இல்லை. அப்படின்னா அப்பாவோட அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சக்கரியா 2வது அதிகாரம் 8வது வசனம் பின்பகுதியில பார்த்தோம்னா அந்த வார்த்தை அழகா சொல்லும்,
உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நம்ம செய்யற பாவத்துக்கு ஒரு தண்டனையா ஒரு இடத்துல அவர் ஒப்பு கொடுப்பாரு. ஆனா அந்த கொஞ்ச நாள்லயே நம்ம அந்த பிள்ளைகள் மீது இருக்கிற அந்த கோபம் போன உடனே அந்த தீங்கு செய்தவர்களை குறித்து அவர்களுக்கு எதிராக கிளம்புவார் என்று இறை வார்த்தைகள் எத்தனையோ இதுல நம்ம பார்க்கலாம். அது அதே மாதிரிதான் இப்ப நாமளே நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா கண்டிச்சுக்கிட்டே இருப்போம். ஒண்ணு தண்டனை கொடுப்போம், கண்டிச்சு பார்த்து கேட்கல அப்படிங்கிறதுனா அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுப்போம், பேசாம இருப்போம், 2 நாள் பேசாம இருப்போம், ஏதோ ஒரு தண்டனை கொடுப்போம் அந்த பிள்ளைங்களுக்கு. ஆனா அது ஒரு சிறிது காலம்தான் நீடிக்கும். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைங்களை நம்ம மீண்டும் அந்த பிள்ளைகளை மன்னித்து நாம ஏற்றுக்கொள்வோம். சாதாரண மனுஷங்களாகிய நாமளே எப்படி இருக்கிறோம்னா நம்மளை படைத்த கடவுளுடைய அன்பு எப்படி இருக்கும். ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். ஒரு சகோதரி தன்னுடைய டெஸ்டிமனியா ஒரு வீடியோவை நான் இப்ப சமீபத்துல பார்த்துட்டு இருந்தது. அதுல அந்த சகோதரி சொல்றாங்க, அந்த சகோதரி ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கும்போது அந்த வாடகைக்கு விட்ட அந்த ஓனர் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க நிறைய இவங்க இந்த சகோதரிக்கு, கிறிஸ்தவ சகோதரிக்கு இதுல நிறைய துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கொடுத்தது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் தெருவுல வச்சு அந்த சகோதரியை அடிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இவங்க அமைதியா வந்துட்டாங்க. அப்பா எனக்கு எதிராக இவ்வளவு நடக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நீங்க அமைதியா இருக்கதான் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அடித்த அந்த வேற்று மதத்தை சேர்ந்த பெண்மணிக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், அந்த பெண்ணுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள், அடிமேல அடி அந்த பெண்ணுக்கு. அப்போ அந்த பெண்ணுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு அந்த பெண் யோசிக்கும் போது அந்த பெண்ணுக்கு உணர்த்தப்பட்டிருக்குது, அந்த பெண்ணுக்கு ஆண்டவரின் குரல் கேட்டிருக்குது, நீ எப்படி என் பிள்ளை மேல கை வைக்கலாம், உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு, ஏன் நாமத்தை தாங்கி இருக்கிற பிள்ளைக்கு துன்பத்தை கொடுக்க உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வரும்போது அந்த பெண்ணும், அந்த அடித்த வேற்றின பெண்ணும் ஆண்டவரோட அன்பை புரிந்து கொள்கிறாள். இந்த பெண்ணும் இன்னும் ஆண்டவருடைய அன்புக்குள் உறுதியாகிறாள் என்று அந்த சாட்சி சொல்லுது. இதுதான் நம்ம அப்பாவுடைய அன்பு. தவறு செய்யும் போது நாம எப்படி கண்டிக்கிறோமோ அதே போல அப்பா கண்டிப்பாரு. ஆனா நமக்கு எதிராக யாராவது எழும்புனாங்கன்னா அவர் விட்டே கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் ஏசப்பா கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த உலகம் உங்களை வெறுக்குதுன்னா உங்களை வெறுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன வெறுத்துருச்சு அப்படிங்கிறத நீங்க நினைவில் கொள்ளுங்க அப்படின்பாரு. இதுதான் நம்ம அப்பாவுடைய அன்பு. அப்பாவுக்குள்ளதான் மகன் இருக்கிறார், மகனுக்குள்ளதான் அப்பா இருக்கிறார். அப்போ இருவரோட அன்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்பாவோட அன்புக்கு முடிவே இல்லை. இன்னைக்கு நாம சாதாரண மனுஷங்களா இருக்கிறோம். நமக்கு ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த அன்பு வெறுப்பா மாறும், கோபமா மாறும், பேசாம இருப்போம், வருஷ கணக்கா பேசாம இருப்போம், மன்னிக்கிறதுக்கு மனசு வராது. ஆனா கடவுளுடைய அன்பு அப்படி இல்லை. அவர் தவறு செய்யும் போது தண்டிச்சாலும் அவருடைய பேரன்புக்கு முடிவே கிடையாது. அவரோட அன்பை மட்டும் நம்ம விட்டுட்டு நாம தான் விட்டுட்டு ஓடுவோமே தவிர அவர் நம்மளை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் மேல அப்பா எவ்வளவோ அன்பு வைத்தாருன்னு எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அந்த மக்களை தனக்குரிய சொந்த மக்களா அவர் அந்த மக்களை கூட்டி சேர்த்து தேர்ந்தெடுத்து வெளியே கொண்டு வந்து, அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து அந்த பாலை நிலத்துல 40 வருடங்கள் வழிநடத்து அத ஒரு இடத்துல இறை வார்த்தை சொல்லும், கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடுகிறது போல, அணைக்கிறது போல என் சிறகுகளை விரித்து உங்களை அணைத்து நான் சுமந்து வந்தேன் அப்படின்பாரு. இதுதான் நம்ம அப்பாவோட அன்பு. அவரோட அன்பு இஸ்ரேல் ஜனங்கள் மீது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல இருக்கலாம். நம்ம இந்த ஒவ்வொரு வயசுலயும் நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம், எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்திருப்போம், அவமானங்களை கடந்து வந்திருப்போம். ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வலுவா நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம் நம்ம நினைச்சு திரும்பி பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும்.
காரணம் நம்ம அப்பா, நாம தனியா அதை சுமந்துட்டு வந்திருக்க மாட்டோம், நம்மளையும் சேர்த்து நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தாங்குவேன், இறுதி வரைக்கும் தாங்குவேன் என்று சொன்னவர் நம்மளோடு நம் பிரச்சனைகளை சேர்த்து சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் இவ்வளவு காலகட்டமாக. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் அவரோட அன்பு. இந்த அன்பை நம்ம நெகேமியா 9வது அதிகாரம் 18 to 21 வரைக்கும் வாசிச்சு பார்த்தோம்னா, அந்த இடத்துல அப்பா அழகா சொல்லுவார், அந்த மக்கள் ஆண்டவருக்கு எதிரா, தந்தையாகிய கடவுளுக்கு எதிரா எத்தனையோ பாவங்கள் செய்வாங்க. வெளியே கொண்டு வந்து மோசே மலை மேல ஏறி கீழே இறங்குறதுக்குள்ள ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு, இதுதான் எங்களை வழி நடத்திட்டு வந்த தெய்வம்னு சொல்லி அதை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கூட அப்பா ஒரு இடத்துல சொல்வாரு, அந்த 40 வருஷமும் நான் உங்களை வழி நடத்தினேன்னு நீங்க என்ன வணங்குனீங்களா? அந்த மோலேக்கையும் அந்த வேற்று தெய்வங்கள், அது பேரை சொல்லக்கூட நான் அருவருக்கிறேன், அந்த தெய்வங்களை நீங்க தூக்கி சுமந்துட்டு போனீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா சொல்லுவாரு. இந்த மாதிரி அவர் விரும்பாத அருவருக்கிற காரியங்கள் ஒன்னையும் செஞ்சு செஞ்சு அப்பாவுக்கு சினமூட்டினாங்க. ஆனா அவருடைய அன்பு எப்படிப்பட்டது! ஒரு தகப்பனுக்குரிய பாசம். அவருக்கு அந்த மக்களுக்கு கொடுக்கிற உணவை, மன்னாவை, அந்த 40 வருடங்கள் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் அவர் நிப்பாட்டவே இல்லை. அதே போல அவர் கொடுத்த அந்த தண்ணி, பாலை நிலத்துல தண்ணிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அந்த தண்ணியை அவர் கொடுக்கறத நிப்பாட்டவே இல்லை. நாம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, நீனா உணர்ந்து சாரி கேட்கிற வரைக்கும் நான் உனக்கு இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு சாப்பாடே கிடையாதுன்னு எத்தனை வேலைகள்ல கண்டிப்பா இதுல இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே தான் பிள்ளைங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்திருப்போம். ஆனா நம்ம அப்பா 40 வருடங்கள் அவர்கள் ஆண்டவருக்கு, தந்தையாகிய கடவுளுக்கு எதிராக எத்தனையோ பாவங்கள், துரோகங்கள் செஞ்ச போது கூட அவர்களை அவர் அந்த தாய் அன்பும் தந்தை அன்பும் அவர் நிறுத்தவே இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த மக்கள் போட்டு வந்த ஆடை கூட நஞ்சு போகல. இன்னைக்கு சாதாரண ஒரு நிலத்துல நடக்கணும் அப்படின்னா கூட, ஒரு அக்னி நட்சத்திர வெயில்ல சாதாரண நிலத்துல செருப்பு போட்டு நடந்தாலே அந்த செருப்புக்கு மேல கால் சுடும். ஆனா பாலை நிலத்துல நடக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த மண்ணுல நடக்கும் போது கால்கள் கொப்பளிக்கும், புண்ணு வரும். 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க. அந்த 40 வருடங்கள் அவர்கள் கால்கள் கொப்பளிக்கவில்லை, செருப்புகள் தேய்ந்து போகவில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. இதுதான் அப்பாவுடைய அன்பு. இதுதான். இந்த இஸ்ரேல் ஜனங்களை மட்டும்தான் அவர் நேசிச்சாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இல்ல, இந்த உலகம் முழுக்க அவர் அன்பு கூர்ந்தார். அவரோட அன்புக்கு மிகப்பெரிய சாட்சியே ஏசப்பாதான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம ஏதாவது ஒரு சின்ன துன்பம்னா அது கூட, என்னதான் நம்ம பிள்ளைங்க மேல கோபம் இருக்கலாம், ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு, ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட நமக்கு தாங்கவே முடியாது. நம்ம கண்ணுல கண்ணீர் வரும். நம்ம பிள்ளைங்களை எந்த கஷ்டமும், நாம் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. இதுதான் ஒவ்வொரு பெற்றோரின் நினைப்பாகவும் இருக்கும். ஆனா நம்ம அப்பா என்ன செய்யறாரு, தன் உருவிலையும் சாயல்லையும் தான் பார்த்து பார்த்து படைத்த மக்களுக்காக தன் சொந்த மகனென்றும் பாராது அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். யோவான் 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள்ல எவ்வளோ அருமையான வார்த்தை, கடவுளுடைய அன்புக்கு சாட்சியான வார்த்தை. இந்த வார்த்தையை படிச்சுட்டு அநேக வேற்று மதத்தை சேர்ந்தவங்க மனம் மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அநேக பேருடைய சாட்சிகள்ல நம்ம கேட்கலாம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகுக்கு தண்டனை தீர்ப்பளிக்கல்ல, தமன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. எவ்வளவு அன்பு! தான் மகன் தன் கண்ணு முன்னாடி ஒரு கொல்லப்படுறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு மகன், தன்னுடைய மகன் என்றும் பாராது அனுப்பினாரு. அதை இறைவன் ரோமியர் 8வது அதிகாரம் 32வது வசனம் ரொம்ப அருமையா சொல்லும். தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காக ஒப்பித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ. இதுதான் அவரோட அன்பு. ஆனா அநேக நேரங்கள்ல இந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளுகிறதே இல்லை. ஒரு சின்ன கஷ்டம், சின்ன பிரச்சனை அப்படின்னு கடவுளுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவோம். கடவுளை கொண்டு வந்து குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டி வச்சிருவோம். நாம ஏதோ பாவமே செய்யாத மாதிரி, ஆண்டவர் தான் தவறு செஞ்ச மாதிரி நிறுத்திடுவோம். நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஸ்கூல்ல இருந்து அடி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம பிள்ளைங்க செஞ்ச தப்பு என்னன்னு கேட்கவே மாட்டோம்.
ஒரு சின்ன சாட்சி, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியம் சொல்கிறேன். நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது கூட படித்த ஒரு பையன் என்கிட்ட ஏதோ சேட்டை பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஸ்லேட்டை வாங்கி 2 உடைச்சு கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப பெரிய வயசுல இல்லை, கேஜி கிளாஸ் படிக்கும்போது. அந்த மாதிரி வரும்போது அந்த அந்த டீச்சர் காலில் அடித்து, கால் வீங்குற அளவுக்கு அடித்து அடி போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தால் கால் பெருசாக வீங்கிருச்சு, நல்ல ஜுரம். நான் செஞ்ச தப்பு எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. அந்த மிஸ் அடித்தது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் பாட்டியம்மா அடுத்த நாளே என்னையும் கூப்பிட்டுட்டு சண்டை போடுறதுக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளைய நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட வந்துட்டாங்க. இப்போதான் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பேத்தி என்ன பண்ணா தெரியுமா, அந்த பையனோட ஸ்லேட்டை 2 உடைச்சு கையில் கொடுத்துட்டா அப்படின்னு. அப்படி இருக்குமோ சாதாரண மனிதர்கள் நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு துன்பம் நாய்க்கு பதறி அடிச்சு ஓடுறோம். ஆனா நம்ம அப்பா நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக, நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக, ஆடு மாடுகளின் ரத்தம் நம்ம பாவங்களை மீட்க முடியாது, இந்த சாவு அப்படிங்கிற சாபத்துல இருந்து நம்மளை மீட்ட எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகனை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம், நான் அன்பு செய்கிறேன், என் மனைவி மேலே உயிரே வச்சிருக்கிறேன், நான் லவ் பண்ணுற பொண்ணு மேலே உயிரே வச்சிருக்கிறேன், யார் வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் சும்மா. அந்த கடவுளுடைய அன்புக்கு ஈடு இணையா எதுவுமே வர முடியாது. அவரோட அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அதுதான் நம்மீது அந்த அன்பை அவர் கொடுத்திருக்கிறார். கொடிய குத்தகைக்காரர் ஓமையில அழகா சொல்லியிருப்பார் ஏசப்பா. அந்த முதல்ல இறை வாக்கினர்களை அனுப்புவார் அவரு. முதல்ல பணி செய்கிற ஒவ்வொருத்தரையா அந்த குத்தகைக்குரிய அந்த பழத்தை வாங்கிட்டு வர அனுப்பும் போது எல்லாரையும் கொன்று போட்டுருவாங்க. கடைசியில என் சொந்த மகனை நான் அனுப்புறேன், அவரை மதிப்பார்கள் என்று நினைத்து நான் அனுப்புறேங்கும் போது அவரையும் சொத்துக்கு உரியவன் கொன்று போடுவோம் என்று கொன்று போட்டாங்க. இதுதான் ஏசப்பாவோட வாழ்க்கையில நடந்தது. இதுதான் இன்னைக்கு நாம எத்தனை நேரம் அப்பாவுக்கு எதிராக, ஏசப்பாவுக்கு எதிராக, அவர் செஞ்ச அன்பை புறக்கணித்து அவருக்கு எதிராக வாய் பேசி இருக்கிறோம். அந்த சின்ன தவறு, நாம தான் ஏதாவது தப்பு செஞ்சிருப்போம், நாம தான் ஏதாவது ஒரு கடினமான காரியம் செஞ்சிருப்போம். எத்தனையோ நேரங்கள்ல அப்பா கண்டிச்சிருப்பாரு. கண்டிப்பை மீறி அவர் குரலுக்கு செவி கொடுக்காமல் அந்த குரலை அசட்டை பண்ணி கடந்து போய் அவருக்கு எதிராக பாவம் செய்யும் போது அப்பா பிரம்பினால் அடித்து திருத்துவேன் மாதிரி ஒரு தண்டனையை கொடுப்பார். அந்த கொடுக்கும் போது அந்த தண்டனைக்கு எதிராக நம்ம ஆண்டவரை எவ்வளவு நேரத்துல பழித்து பேசி இருக்கிறோம் நினைச்சு பார்ப்போம் கொஞ்சம். அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஏசப்பாவுடைய அன்பு. நம்ம அப்பா பிதாவோட அன்பு என்ன ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா, பொதுவா ஏசப்பா பாடுகள் அனுபவிக்கும் போது அவருடைய புலம்பல்கள், அவருடைய கதறல்கள், இதெல்லாம் நம்ம திருப்பாடல்கள்ல ஒரு 2-3 திருப்பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். திருப்பாடல் 22, 129 இந்த மாதிரி ஒரு சில திருப்பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். அப்பாவுடைய துயர்மிகு புலம்பல் அப்படின்னு சொல்லி பாடுகளை நம்ம வாசிக்கலாம். ஆனா யோபு அழகா தீர்க்க தரிசனமா சொல்லுவாரு. எப்படின்னா, அவருடைய கதறல்கள், ஏசப்பா கதறாரு, இந்த துன்பத்தை என்னால தாங்க முடியல அப்படின்னு. யோபு 16வது அதிகாரம் 10 17 வரைக்கும். யோபு 16 யாராவது படிங்க. மக்கள் எனக்கு எதிராய் வாய் திறந்தார்கள், ஏளனமா என் கன்னத்தில் அறைந்தார்கள், எனக்கு எதிராய் அவர்கள் திரண்டனர். இறைவன் என்னை கயவரிடம் ஒப்புவித்தார், கொடியவர் கையில் என்னை சிக்க வைத்தார். நலமுடன் இருந்தேன் நான், தகர்த்தெறிந்தார் என்னை அவர். பிடரிடையே பிடித்து என்னை நொறுக்கினார், என்னையே தம் இலக்காக ஆக்கினார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதுல இந்த 17 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா அவருடைய கதறல்களை குறித்து நம்ம வாசிக்கலாம். வேண்டாம் சிஸ்டர், விட்டுருங்க. அவருடைய கதறல்களை குறித்து நம்ம வாசிக்கலாம். அவர் எப்படி எல்லாம் கதறினாரு, எப்படிலாம் அப்பா புலம்புனாரு. திருப்பாடல்கள் 22ல கூட நம்ம பார்க்கலாம். கடைசியில மத்தேயு 27வது அதிகாரம் 46, 50 ஆகிய வசனங்கள் சொல்லுது, அவர் உரக்க கத்தி உயிர் விட்டார் அப்படின்னு சொல்லுது. நம்ம அப்பா ஏசப்பா அவருடைய குரலை கேட்கவே இல்லை. உங்களுக்கு என் செவிகள்
திறந்திருக்கின்றன என்று சொன்னவர். கேட்க இயலாதவாறு என் செவிகள் மந்தமாகி விடவில்லை என்று சொன்னவர். என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் என்னை நோக்கி குரல் எழுப்பும் போது நான் உடனே உங்கள் குரல் என்னை சேர்றதுக்கு முன்னாடியே நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்னவர். நம்ம குரலை கேட்டு உடனே பதில் கொடுக்கிறவர், நம்ம குரலுக்கு செவி கொடுக்கிறவர், செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ இறைவசனம். ஆனா தன் சொந்த மகனை இந்த உலகத்துக்காக அனுப்பும் போது அவர் கதறலை கேட்டும் கேளாதவர் போல் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு. இன்னைக்கு நம்ம என்ன ஈஸியா நினைச்சுக்கிறோம், யார்கிட்டயோ அவங்க என் மேல அன்பு செலுத்தல, அவங்க என் மேல வெறுப்பா இருக்கிறாங்க, அவங்க என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, ஏதேதோ இந்த உலகத்தாருடைய அன்புக்காக சுற்றி அலையிறோம். ஆனா கடவுளுடைய அன்பை நாம் புறக்கணிச்சு கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அநேக நேரங்கள்ல. அடுத்தது நம்ம பார்க்க போகலாம், ஏசப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டது. தந்தையாகிய கடவுளை அன்பை குறித்து பார்த்தோம். இனி நம்ம நேசர், நம்ம மனவாளரா வந்த ஏசப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டது அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இனிமை மிகு பாடல் 5வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். இனிமை மிகு பாடல் 5வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். எருசலேம் மங்கையரே, ஆணையிட்டு சொல்லுகிறேன், என் காதலரை காண்பீர்கள் ஆயின் அவரிடம் என்ன சொல்லுவீர்கள்? காதல் நோயிற்றே நான் என சொல்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இதுதான் நம்ம எப்படி சொல்றாங்க, அந்த பொண்ணு சூலமித்தியாள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் சாலமோன் அரசர் வச்சிருக்கிறாரு. அங்க கடத்தி கொண்டு போய் வச்ச இடத்துல அந்த பெண் என்ன சொல்றா, என் நேசர் மேல நான் காதல் நோயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லல, ஆணையிட்டு சொல்றேங்கிற. எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு நேசம் இருக்கணும். இந்த நேசம் நமக்குள்ள ஏசப்பா மேல இருக்குதா? அந்த பெண்கள் கேட்பாங்க. அந்த பெண்கள் 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, பெண்களுக்குள் பேரழகியே, மற்ற காதலரினிலும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? இவ்வாறு எங்களிடம் ஆணையிட்டு கூறுகிறாயே, மற்ற காதலரிலும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு நம்மகிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றீங்களே, என் நேசர், என் மனவாளர், உண்மையான ஒரே கடவுளாகிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, ஏசப்பாவுடைய அன்புதான் பெருசு அப்படின்ட்டுலாம் சொல்றீங்களே, உங்க ஏசப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பிறர் கேட்கும்போது, ஏசப்பாவை பத்தி தெரியாதவர்கள் கேட்கும்போது நம்மளால எத்தனை தடவை நம்ம ஒழுங்கா பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த பெண் சொல்லுறா, பதில் சொல்றா. அங்கே தன் நேசருடைய அழகை வர்ணித்து அவள் பதில் சொல்லுகிறாள். நாம் அது எத்தனை பேர்த்த சொல்லியிருக்கிறோம், என் ஏசப்பா எனக்காக மரித்தார், என் ஏசப்பா நான் பாவியா இருந்தேன், உளையான சேற்றுல விழுந்து கிடந்தேன், நாற்றம் எடுத்து போயிருந்தேன், ஏசப்பா எனக்காக தன் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்னை விலை கொடுத்து மீட்டெடுத்தார். இதை நம்ம எத்தனை பேர்த்த சொல்லியிருக்கிறோம். ஏன் எனக்காக மட்டும் அவர் ரத்தம் சிந்தல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அவர் அவருடைய அன்புக்கு முன்னாடி யூதர் கிடையாது, கிரேக்கர் கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, எதுவுமே, நீ ஏழை கிடையாது, பணக்காரன் கிடையாது, எதுவும் கிடையாது. இவன் முஸ்லிம் யாரும் கிடையாது. தன் சொந்த பிள்ளைகள், அவர் படைத்த பிள்ளைகள் அனைவருக்காகவும் ரத்தம் சிந்தியவர், அனைவரையும் நேசிக்கிறவர், ஒன்று போல நேசிக்கிறவர், பாரபட்சம் இல்லாதவர். நாம் பாவிகளா இருக்கும் போதே நமக்காக மரித்தவர். நாம பாவம் செஞ்சவங்கன்னு தெரியும், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னவர் நம்ம அப்பா. அவருடைய அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? அவர் கொல்லுறதுக்குன்னே சாகிறதுக்குன்னே பிறப்படுத்து வந்தவர். அவருக்கு தெரியாதா இப்படிதான் சாக போறோம், இப்படிதான் மறிக்க போறோம்? அவருக்கு தெரியாதா? 12 வயசுல காணாமல் போன மகனை தேடி அலைஞ்சு ஆலயத்துல கண்டுபிடிச்சு, மாதாம்மா ஏன் மகனே இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா அழகா சொல்லுவாரு, என் தந்தையின் பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படிம்பாரு. 12 வயசுல தெரிஞ்சது அவர் எப்படி மரிப்பார், எப்படி துன்பங்களை அனுபவிப்பார், எப்படி அவமானம் உருவார் அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? எல்லாமே தெரியும். பேதுரு 3 அவர் நீரே உண்மையான மெசியா, மானிட மகன் நீரே, இறை மகன் நீரே அப்படின்னு சொல்லி அறிக்கை செஞ்ச பிறகுதான் ஏசப்பா 3 முறை தான் படப்போகிற பாடுகளை வெளிப்படுத்துவார்.
அப்படி வெளிப்படுத்தும் போது நம்ம அப்பா எத்தனை நேரம் கலங்கியிருப்பாரு. இன்னைக்கு ஒரு 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 ஒருத்தர்கிட்ட போய் நீ இப்படிதான் சாக போற, ஒரு சாவு இப்படிதான் இருக்கும், நீ சாகும்போது ரத்தம் கக்கிக்கிட்டே இருப்ப, நீ சாகும்போது உன் உடம்புல இந்த பார்த்து இந்த மாதிரி வலிக்கும், இந்த உடம்புல இந்த உறுப்புகள் இந்த மாதிரி அழுகும், இந்த மாதிரி அடிபடும், இப்படிலான்னு சொல்லி ஒரு மருத்துவர் ஒரு பேஷண்ட்டை சொன்னா அந்த பேஷண்ட் எத்தனை நாள் உயிரோடு இருப்பான்? அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் 6 மாசம்னா அவன் அதிகபட்சம் 2 மாசம் கூட தாங்க மாட்டான், செத்து போயிருப்பான். ஆனா அப்பா பிறந்ததிலிருந்தே அவருக்கு எல்லாமே தெரியும். தான் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டு வந்திருக்கிறோம், இந்த உலகத்துல வந்திருக்கிறோம், எல்லாமே தெரியும் அவருக்கு. அவர் சொல்றாரு, என் விருப்பத்தை இல்லை, என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவை வந்தேன் அப்படிங்கிறாரு. கடைசி வரைக்கும் அந்த அன்பை அவர் விடவே இல்லை. அந்த அன்போட தான் இருந்தாரு. அவருக்கு தெரியும் சீடர்கள் தன்னை விட்டு போயிருவாங்கன்னு தெரியும், ஒருத்தன் கூட இருக்கிறவன் தான் காட்டி கொடுப்பான்னு தெரியும், பேதுரு மறுதளிப்பான்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் அவர் யாரையுமே ஒதுக்கல. அந்த சீடர்கள் கால்களை கழுவுகிற அந்த நிகழ்ச்சியில யோவான் 13வது அதிகாரம்னு நினைக்கிறேன் பார்த்தோம்னா எல்லார் காலையும் கழுவுறாரு. ஒருத்தர் காலை கூட விடல. யூதாஸோட காலம் முதல் கொண்டு அவருக்கு தெரியும் யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். எத்தனையோ நேரங்கள்ல யூதாஸை எச்சரிக்கை பண்ணுவாரு. ஆனாலும் அவர் காலை, அந்த யூதாஸின் காலை கூட கழுவி முத்தம் செய்ததுதான் நம்ம ஏசப்பாவுடைய அன்பு. அவருடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 13 15 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். யோவான் 15 13 15 வரை. தம் நண்பர்களுக்கு உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நம்ம அப்பாவுடைய அன்பு. யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரியணும். அன்னைக்கு சூலமுத்தியா கடத்தப்பட்ட நிலையில கூட சொன்னா, என் நேசர் இப்படி இருப்பாரு, என் நேசருடைய அன்பு இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவ தைரியமா சொன்னா. அப்படி சொன்னான்னா நாமளும் தைரியமா சொல்லணும், என் நேசர், என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இப்படிப்பட்டது. இந்த உலகத்துல வாழ்ற சொந்தங்கள் எல்லாம் ஒரு நேரத்துல கைவிட்டுருவாங்க. ஆண்டவர் இறுதி கால அறிகுறியா சொன்ன இதுல ஒரு அறிகுறி, யாரையும் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, யாரும் உங்க எதிரில் நிற்க முடியாது. ஆனால் உங்கள் பெற்றவர்கள் பிள்ளைகளை காட்டி கொடுப்பார்கள், பிள்ளைகள் பெற்றவர்களை காட்டி கொடுப்பார்கள், உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை சாவுக்கென கையளிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நம்ம சொந்தங்களோட உறவுகளோட நிலைமை இன்னைக்கு இதுதான். ஆனா கடவுளுடைய அன்பு எந்த ஒரு இடத்திலையும் அவர் அன்பு மாறாதது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவர், மாறாத அன்பை நம்மீது செலுத்துகிறவர், எத்தனை தடவை போனாலும் மன்னிக்கணும்னு சொன்னவர், அந்த இறுதி நேரம் அந்த சிலுவையில ஆண்டவரே நீர் அரசுரிமையோடு நீ வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த நிமிடமே அவனுக்கு விண்ணக பேற்றினை கொடுத்தவர் நம்ம அப்பா. நம்ம மன்னிச்சு, ஆண்டவரே என் பாவத்தை நான் உணர்றேன்னு அறிக்கை செய்யணும். அது அந்த ஒண்ணுதான் நம்ம அப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் லவ் பண்றேன்னு சொல்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் என் லவ்வருக்காக நான் இப்படி அடிபட்டிருக்கிறேன், அப்படி அடிபட்டிருக்கிறேன், அண்ணன்கிட்ட அடிபட்டேன், மாமனார்கிட்ட அடிபட்டேன், அங்க அவ்வளோ என்னை போட்டு அடிச்சாங்க, கையை உடைச்சாங்க, காலை உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனா நம்ம ஏசப்பா, ஆனா அவங்களுக்குள்ள அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ இடையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும். அவர்களுக்கு இருவருக்கு இடையில அந்த பையன் மேல அந்த பையனோட கேர் பிடிச்சிருக்கலாம், அந்த பையன் காட்டுகிற அன்பு பிடிச்சிருக்கலாம், அந்த பையனுடைய ஏதோ ஒரு நடவடிக்கை பிடிச்சிருக்கலாம், அழகு பிடிச்சிருக்கலாம், அந்த பெண்ணுடைய அழகு அவனுக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த பெண்ணுடைய வசதி பிடிச்சிருக்கலாம், அந்த பெண்ணுடைய குணம் பிடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம இப்படி இருக்கலாம், இந்த பையனை நம்ம கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி உலகபூர்வமான ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். இல்லாம யாரும் எதுவும் பண்றது இல்லை. ஆனா நம்ம ஏசப்பா நம்ம கிட்ட எதையுமே யோசிக்கல, எதையுமே எதிர்பார்க்கல. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அன்பு, அன்பு, அன்பு மட்டும்தான். நான் உன்னை அன்பு செய்யற மாதிரி நீ பிறரை நேசி, நான் உனக்கு கொடுத்த அன்பை நீ பிறருக்கு கொடு. இதுதான் அவர் கேட்கறது. இதுதான்
என்னுடைய சாயலா படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீ அன்பு செய்ய. என்கிட்ட இருந்து நீ அன்பை பெற்றுக்கொண்டல்ல, இந்த அன்பை நீ பிறருக்கு கொடு. இன்னைக்கு அழகா அந்த வாக்குத்தத்த வசனம் சொன்னாங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எல்லாருக்கும் கொடுங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில வந்து கொட்டுவாங்கன்னு சொன்னேன். இறை வார்த்தை, வாக்குத்தத்த வசனம். நம்ம இன்னைக்கு என்ன கொடுக்கிறோம்? பொருளை மட்டும்தான் கொடுக்கணும்னு அப்பா சொல்லவே இல்லை. அன்பு ஒன்றே நீங்க செலுத்துகிற ஒரே கடனா இருக்கட்டும்னு சொன்னவர். அன்பை கொடுத்தோன்னா அன்பை கொண்டு வந்து அழந்து மடியில நம்ம மடியில கொட்டுவாங்க. இதுதான் நம்ம அப்பா சொன்னது. அந்த அன்பை நம்ம பிறருக்கு கொடுக்கிறோமா? ஏசப்பா கிட்ட இருந்து அநேக நேரங்கள்ல அழுது புலம்பி மன்னிப்பை வாங்கி அன்பை பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனா அந்த அன்பை நாம் பிறருக்கு எத்தனை வேளைகள்ல கொடுக்க மறந்திருக்கிறோம். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்க போகிறது, நம்ம அப்பா நமக்காக எப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய இந்த தொடங்க போகிற அந்த 40 நாள் நம்ம அப்பாவுடைய இந்த தவக்காலத்துல ஒரு சிறு தியானம் மாதிரி ஒரு சின்ன ஒரு பாட்டு. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், நமக்காக காயப்பட்டிருக்கிறார். அவர் இழந்தது எதுவுமே இல்லை. ஒரு அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல 2 மரம் இருந்துச்சு, நன்மை தீமை அறிகிற மரமும் இருந்துச்சு, வாழ்வின் மரமும் இருந்துச்சு. அங்க வாழ்வின் மரத்தின் கனியை உண்ணுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு. நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை உண்ணுகிறதற்கு மட்டும்தான் அதிகாரம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அங்கே சாவு இல்லை, சாவே கிடையாது. அதனால வாழ்வின் மரத்தின் கனியை அவர்கள் உண்ண சகல அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. எப்போ அவங்க கீழ்ப்படியாம அந்த நன்மை தீமை அறிகிற மரத்தை சாப்பிட்டு சாபத்தை கொண்டு வந்தாங்களோ, பாவம் செய்த சாபத்தை கொண்டு வந்தாங்களோ, அப்பவே அந்த வாழ்வின் மரத்தின் கனியை உண்ணுகிற அந்த ஆசீர்வாதம் அவர்களை விட்டு போயிருச்சு. ஆசீர்வாதம் அங்கே சாபமா மாறிற்று. நம்ம ஏசப்பா அந்த சாபத்தை, மரத்தின் மேல் வந்த சாபத்தை கலாத்தியர் 3வது அதிகாரத்துல சொன்ன மாதிரி, அவர் மரத்தின் மூலமாக வந்த சாபத்தை அவர் மரத்தின் மேல் சுமந்து நமக்காக தீர்த்து அந்த சாபத்தை ஆசியாக மாற்றி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக எவ்வளோ பாடுகள் பட்டிருக்கிறார். அவர் முகத்துல துப்புனாங்க, குத்துனாங்க. அது மட்டும் இல்ல, அவர் மேல முள்முடி சூட்டப்பட்டு தலையில கோலால அடிச்சிருக்கிறாங்க. கூர்மையான கொக்கிகள் அவர் முதுக கிழித்து சதை தொங்குற அளவுக்கு சாட்டையால் அடிச்சிருக்கிறாங்க. பொதுவா யூதர்களுக்கு அந்த 40 கசையடி அப்படிங்கிறது எப்படி கொடுப்பாங்கன்னா, சாதாரண ஒரு கசையாதான் அது இருக்கும். 40வது கசையடியில் அவை மறித்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 39 கசையடி மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஏசப்பாவுக்கு மட்டும்தான் இரும்பு கொக்கிகள், அந்த எலும்பு கூர்மையான எலும்புகளை கொக்கிகளையும் கொண்ட அந்த சதைகளை அப்படி அடிக்கும் போது முதுகு அந்த பின்புறத்தின் பகுதிகளை அப்படியே பிச்சு எடுத்துட்டு வர்ற மாதிரியான சாட்டையை கொண்டு நம் ஏசப்பா அடிக்கப்பட்டார். இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அப்படி அடிக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக இழந்தவர். ஆடை தன்மானத்தை இழந்தார், நமக்காக எல்லாவற்றையுமே இழந்தவர். நமக்காக அவர் சிலுவையை சுமந்துட்டு போனார். அந்த மண்டையோட்டு இடம் அப்படிங்கிறது, மண்டையோட்டு இடம் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கதான் சிலுவையில் அறைந்து கொல்லுகிறவர்களை கொல்லக்கூடிய இடம். அதுதான் அந்த இடம் முழுக்க மண்டையோடுகளும் எலும்புக்கோடுகளும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம அப்பா சிலுவையை சுமந்து கொண்டு போனார். நமக்காக அந்த அவமானமான பார சிலுவையை நமக்காக சுமந்தார், நம் பாவங்களோடு சுமந்தார். அதனாலதான் யோவான் ஏசப்பாவை பார்க்கும்போது சொல்லுவார், இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி, பலியா ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நம்ம பார்த்தோம்னா நிறைய அந்த கிராமங்கள்ல அசனம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு ஆட்டை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சின்ன குட்டியிலேயே தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட காலம் வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அந்த ஆட்டை வளர்ப்பாங்க. அந்த நேர்ந்து விடப்பட்ட அந்த ஆடு எல்லா இடங்கள்லயும் சுற்றி திரிந்த அந்த ஆடு எங்க யார் தோட்டத்துக்குள்ள போய் மேய்ந்தாலும் யாரும் அதை எதுவுமே செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது கடவுளுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஆடு. இதேதான் ஏசப்பாவுக்கு வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. அவர் ஊரா தெருவா சுற்றி அலைந்து அவர் 3½ ஆண்டு காலம் நற்செய்தியை அறிவித்தார்.
தன் பணி வாழ்வை முடிக்கும் போது அவர் அங்கே கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பாஸ்கா பலியாடாக அவர் மாறி போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கலாம், நம்ம அப்பா நம்ம நேசர் அப்படின்னு சொல்றோம். நம்ம அப்பா நம்மோடு கொண்டுள்ள திருமண உறவு, அவருடைய நமக்கும் அவருக்கும் இடையிலான திருமண உறவு எப்படி வந்தது, இதை நம்ம பார்க்கலாம். விடுதலை பயணம் 4வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள். விடுதலை பயணம் 4வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள். ஆண்டவர் மோசேயை வழியில் ஒரு சத்திரத்தில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார். அப்போது சிப்போரா ஒரு கூரிய கல்லை எடுத்து தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்து அதை கொண்டு மோசேயின் பாதங்களை தொட்டு, நீர் எனக்கு இரத்த மணமகன் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசே சின்ன குழந்தையிலேயே பார்வோன் அரண்மனையில வளர்ந்ததுனால அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்படலை. விருத்த சேதனம் செய்யணுங்கிறது தந்தையாகிய கடவுள் கொடுத்த கட்டளை, அந்த நேரத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை. இவர் விருத்த சேதனம் செய்யாதவரா பலி வாழ்விற்காக போகிறார். அப்படிங்கும்போது ஆண்டவர் எதிர்கொண்டு அதை உணர்த்துகிறார். உணர்த்தும் பொருட்டு தான் அங்கே வருகிறார். வரும்போது அங்க அவருடைய மனைவி சிப்போரா என்ன செய்யறாங்க, மகனுக்கு விருத்த சேதனம் செய்து அந்த இரத்தத்தை அவர் மீது தடவி, நீர் என் இரத்த மணமகன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஏசப்பா நமக்காக இரத்தம் சிந்தி, நமக்காக அவர் இரத்தம் நம்மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் விலையேற பெற்ற திரு ரத்தம் நம்மீது தெளிக்கப்பட்டு, அவருடைய ஆவியினால் நாம் முத்திரையிடப்பட்டு அவருக்கு மணமக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படி சிப்போரா சொன்ன மாதிரி நீர் என் இரத்த மணமகன் என்று சொன்னாலோ, அதே போல நம்ம ஏசப்பாவுக்கு ஒவ்வொருத்தரும் இரத்தத்தினால் மணமக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் இறை வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் மீட்பு நாளுக்கென்று முத்திரையிடப்பட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உடலில் செய்கிற விருத்த சேதனம் இல்ல. பவுல் அநேக இடத்துல சொல்லுவாரு, உடலில் செய்கிற விருத்த சேதனம் முக்கியம் இல்ல. ஏசப்பா காலத்துக்கு பிறகு அந்த விருத்த சேதனம் முடிஞ்சு போச்சு. இருதயத்தில் செய்கிற விருத்த சேதனம் தான் சிறந்தது. அந்த இருதயத்தில் செய்கிற விருத்த சேதனம் யார் செய்வாரு? பரிசுத்த ஆவி உள்ள வந்துதான் அவர் தான் பண்ணணும். ஏசப்பா சிந்திய இரத்தத்தின் மூலம் வெளியே வந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த இருதயத்தில் அந்த விருத்த சேதனம் நாம எல்லாருக்குமே செய்யப்பட்டிருக்கிறது. நாம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம அப்பா, நம்ம இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எல்லாருமே திருமணத்துல வாக்குறுதி கொடுத்திருப்போம். இருவருமே கணவன் மனைவி இருவருமே வாக்குத்தத்தம் கொடுத்திருப்போம். ஆனா அந்த வாக்குறுதியின்படி இறுதி வரைக்கும் நடக்கிறோமா அப்படின்னா கேள்விக்குறிதான். அநேகருடைய வாழ்க்கையில அந்த திருமண வாக்குறுதி வார்த்தைப்பாடு எங்க போச்சுன்னே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகம். அநேக விவாகரத்துகள் கிறிஸ்தவ சமுதாயத்துலதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. ஆனா நம்ம அப்பா நம்மகிட்ட, இது குறுகிய காலம்தான். நமக்கு இந்த திருமண வாழ்க்கை, இந்த உலகத்துல நம்ம உயிர் பிரியும் போது அந்த திருமண வார்த்தைப்பாடு முடிஞ்சு போகுது. ஆனா ஏசப்பாவோட நம்ம கொண்டுள்ள அந்த திருமண வார்த்தைப்பாடு நித்தியத்திற்குள்ளது, முடிவில்லா காலத்திற்குரியது. அதுதான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓசேயா 2வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, முடிவில்லா காலத்திற்கும் நான் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், மாறாத அன்போடு உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கொடுத்த அந்த திருமண வாக்குறுதி, திருமண வாக்குத்தத்தம் அவர் கொடுத்தது. அவர் மாறாதவர். அவர் அதிலிருந்து ஒருபோதும் விட்டு விலகவே மாட்டாரு. கடவுள் தாம் கொடுத்த அழைப்பை அருள்கொடைகளை ஒருபோதும் திரும்ப பெற்றுக்கொள்கிறதே இல்லை. நம் மீது அவருக்குரிய மனவாட்டிங்கிற முத்திரை குத்தப்பட்டிருக்குதா, கடைசி வரைக்கும் நாம அவருக்குரிய மனவாட்டி தான். அதை யாராலையும் பறித்து கொள்ளவே முடியாது. அவருடைய ரோமையர் 8வது அதிகாரம் 35வது வசனம், 38, 39 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் அன்புல இருந்து நம்ம எதுவுமே பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதை வார்த்தை சொல்லுகிறது. வேதனை, நெருக்கடி, இன்னல், பட்டினி, ஆடையின்மை, இடர், சாவு, வாழ்வு, வானதூதர், ஆட்சியாளர், நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ, இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வெளிப்பட்ட
கடவுளுடைய அன்புல இருந்து நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. இது அப்பா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். திருமண வாக்குத்தத்தம். மனிதர்கள் நாம கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல, அப்பா கொடுத்த வாக்குத்தத்தம். அப்பா கொடுத்த வாக்குத்தத்தம் மண் உலையில் புடமிட்ட வெள்ளியை போன்றது, 7 முறை புடமிட்ட வெள்ளியை போன்றது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம நேசருக்குரிய மணமகளா மாற்றப்பட்டுட்டோம். அப்படி மாற்றப்பட்ட பிறகு நாம அவருக்குரிய மணமகளா அந்த உலகத்துல வாழ்றோமா? அவர் அழைத்து செல்ல வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அழைத்து செல்ல வரும்போது நாம அவருக்குரிய பரிசுத்த கன்னிகையா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவருடைய பரிசுத்த கன்னிகையா மாற நாம என்ன செய்யணும், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 - 11 வரைக்கும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 - 11 வரைக்கும். மறை நூலில் எழுதியுள்ளவாறு படிங்க சிஸ்டர். ஆனால் மறை நூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருளிருக்கும் மனமே என்று வேறு எவரும் அறிய முடியாத அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியின்றி வேறு எவரும் அறியார். ஆமென். ஹல்லேலூயா. கடவுளுக்குரிய பரிசுத்த கன்னிகையா, ஏசப்பாக்குரிய பரிசுத்த கன்னிகையா நம்ம மாறணும்னா நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். நம்ம அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவருக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், எல்லாமே அவர் விட்டு சென்ற பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே தான் தெரியும். அவருக்குள்ள இருக்கிற மனமாகிய பரிசுத்த ஆவிக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியின் கைகள்ல நம்மளை முழுசா சரண்டர் பண்ணனா மட்டும்தான் ஏசப்பாவுக்குரிய பரிசுத்த கன்னிகையா நம்மளால மாற முடியும். நமக்கு தெரியாது, நம்ம என்ன வேணாலும் செய்வோம். ஏசப்பா சொன்னது, என் தந்தையின் விருப்பத்தின்படி நான் நடந்து அவரது அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்க என் திருவுளப்படி நடந்தா, என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னோட விருப்பப்படி வாழ்ந்தாடா என் அன்புல நிலைச்சிருக்க முடியும்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய திருவுளம் என்ன, ஏசப்பாவுடைய விருப்பம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒவ்வொருத்தர் குறித்து ஒவ்வொரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? அப்போ அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்தணும். ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்தணும். ஆவியானவர் தான் நம்மளை பரிசுத்த கன்னியாக புடமிட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எஸ்தர் 2வது அதிகாரம் 13 - 17 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, அந்த வஸ்தி அரசிக்கு பதிலாக வேற அரசி தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் அந்த இடத்துல இருக்கிற அநேக அழகான இளம் பெண்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து வைக்கும் போது அந்த அந்தப்புறத்திற்கு அவர்கள் ஒரு வருட காலம் ஆயத்தம் செய்யப்பட்டார்கள். எப்படி ஆயத்தம் செஞ்சாங்கன்னா, 6 மாதம் வெள்ளைப்போல தைலத்தினாலையும் 6 மாதம் நறுமண தைலங்களினாலையும் அவர்கள் அழகுபடுத்தப்பட்டார்கள். அப்படி இருக்கும்போது அந்த அரசர்கிட்ட போக வேண்டிய முறை வரும்போது அங்க இருக்கிற அந்த பெண்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அந்த பெண்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்பட்டது. அவங்க அங்க இருந்த மற்ற பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அரசனோட விருப்பத்தை அறியணும்னு ஆசைப்படவே இல்லை. அரசனுக்கு மனவாட்டியா ஆகணும்னா தன் கணவனின் விருப்பத்தை அறிந்து தன் கணவனின் விருப்பத்தை நிறைவேற்றுறதுதான் ஒரு மனைவியோட கடமை. அப்போ தன் கணவனின் விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்ன, அவருக்கு பிடிக்காதது என்ன, இது எல்லாம் ஒரு மனைவி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அங்கே யாருமே அரசனின் விருப்பத்திற்கு தேவையானது எதுன்னு கேட்டு வாங்கல. அவங்க எல்லாமே தன்னுடைய சுய விருப்பத்தை தான் நிறைவேற்றினாங்க. ஆனா இறை வார்த்தை சொல்லுகிறது, அங்கே பொறுப்பாளராய் இருந்த அன்னகரான ஏகாயின் கைகள்ல எஸ்தர் அரசி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். அரசருக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். என்னை முழுசா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்களே என்னை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி எஸ்தர் அரசி தன்னை முழுவதுமா அங்க ஏகாயின் கைகள்ல ஒப்படைக்கிறார். இன்னைக்கு நமக்கு பொறுப்பாளரா பரிசுத்த ஆவியானவரை தந்துவிட்டு அப்பா சென்றிருக்கிறாரு.
பரிசுத்த ஆவியானவருக்கு தான் எல்லாமே தெரியும். நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா பரிசுத்த ஆவியோட கையில? ஆவியானவரை நீங்க வழி நடத்துங்க, நீங்க எனக்கு கற்றுத்தாங்க, நீங்க என்னை புடமிடுங்க, நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை உருவாக்குங்க, என்னை சீர்படுத்துங்க. நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஆவியானவரோட உதவியை நம்ம கேட்கிறோமா? நம்ம அநேக நேரங்கள்ல ஆவியானவர் உள்ளதா இருக்கிறாரு, ஆவியானவர் உள்ள இருந்துதான் கற்று தருவாரு. ஆவியானவர் குரல் தவறு செய்யும் போது கண்டிக்கும், செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம அவர் குரலை தூக்கி போட்டு மீறிதான் அதை பாவத்தை செய்வோம். நம்ம யாரும் குழந்தைங்க கிடையாது, எல்லாருமே பெரியவங்க. தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தெரிந்தே நமக்குள்ள கேட்கிற ஆவியானவரின் குரலை புறந்தள்ளி விட்டு நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம். அங்க எப்படி சுய விருப்பத்துல ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனாங்களோ, அதே போல நம்ம சுய விருப்பத்திற்கு நாமங்க அநேக நேரங்கள்ல விழுந்து போறோம். அப்பாவுடைய மணமகளா மாறுறதுக்கு நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம பரிசுத்த ஆவியானவரோட கையில நம்மளை ஒப்படைக்கும் போது அவர் நம்மை புடமிட்டு பரிசுத்த கன்னிகையா மாற்றுவார். அதனாலதான் ஏசப்பா பாடுகளை அனுபவித்து இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி சீரர்கள்ட்ட சொன்ன ஒரு இறை வார்த்தை, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பது எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதுவும் கேட்டதில்ல, கேளுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுவாருக்கு. அங்க எப்படி எஸ்தர் அரசை காலத்துல எப்படி அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சோ, அதே வாக்குறுதியை தான் இன்னைக்கு நம்ம அப்பா நமக்கு தந்துட்டு போயிருக்கிறாரு. ஆனா நம்ம எதை கேட்கிறோம்? அவரே மத்தேயுல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, தூய ஆவியை கேளுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்னு. எல்லாவற்றையுமே அப்பாட்ட கேட்கதான் செய்யணும், கேட்க கூடாதுன்னு அவர் சொல்லல, கேட்கதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த உலக இன்பங்களை விட கடவுளுடைய ராஜ்யமும் கடவுளையும் நாடி தேடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் தான் இறை வார்த்தை சொல்லியிருக்கிறது. அவருடைய ஆவியானவரை கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோன்னா தினமும் அவர் நம் உள்ளார்ந்த இயல்மை புடமிடுவார், பண்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த கன்னிகையாக அவர் நம்மை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கலாம், கடைசியா நம்ம பார்க்க போகிறது நேசரின் வருகைக்கு ஆயத்தமாகிறது எப்படி. நம்ம அப்பா வருவார். நமக்கு எல்லார் வீட்லையுமே ஏதோ யாருக்கு அதுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கோம், ஒண்ணு நம்ம பிள்ளைங்களுக்கு முடிஞ்சிருக்கோம், நம்ம எல்லாம் திருமணம் முடிஞ்சு வந்திருப்போம். அந்த திருமணத்துக்கு ஒரு நம்ம திருமண நேரத்துல நம்ம எப்படி தயாரானோம்? அழுக்கு உடையோட, நாற்றம் எடுக்கிற உடையோட நம்ம வந்து நின்னோமா நம்ம திருமணம் செய்யும் போது? அல்லது நம்ம பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ திருமணம் ஆகும்போது அந்த திருமணத்துல யாராவது அழுக்கு உடையோட, நாற்றம் எடுக்கிற உடையோட உள்ள வந்து நின்று இருக்கிறோமா? ஆயத்தமின்றி வந்திருக்கிறோமா? குறைஞ்சது 1 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே ஆயத்தமாக ஆரம்பிச்சிருவோம்ல. அதுக்கு தேவையானதெல்லாம் இந்த சாரி, இந்த சாரிக்கு இந்த ஆர்னமெண்ட்ஸ், இந்த சாரிக்கு இந்த செருப்பு போடணும், இந்த நகை போடணும், என்னென்ன இந்த உலகத்தின் இன்பத்திற்குரிய இந்த வாழ்க்கைக்கு நம்ம என்னென்ன ஆயத்தம் செய்யறோம். அப்போ ஏசப்பாவோட நித்திய காலமாய் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு நான் உங்களுக்கு தந்தையினிடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, ஏற்பாடு செய்தவன் உங்களை நான் என்னோடு அழைத்து செல்வேன் என்று வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் நம்மளை மணமகளாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு நாள் வரும். இது இப்ப நம்ம இருக்கிறது ஆயத்த பீரியட்ல இருக்கிறோம். அந்த ஆயத்த பீரியட்ல நம்ம எப்படி ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம் இதை நம்ம பார்க்கணும். இனிமே மிகு பாடல் 5வது அதிகாரம் 2வது 3வது ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம்னா, அங்க அந்த பெண் தூங்கி கொண்டிருப்பா. நேசர் வந்து கதவை தட்டுவாரு. வெளியே நிக்கிறேன், கதவை தர, பனி விழுது, கதவை தர, என் தலை நனைஞ்சு போச்சு, கதவை தர. ஆனா அந்த பெண் சாக்கு போக்கு சொல்லுகிறாள். ஆடையை களைந்து விட்டேன், படுத்து விட்டேன், எழும்பணும், என் உடம்பு அழுக்காயிரும், அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு மெதுவா எழும்பி வரும்போது அங்கே நேசர் கிளம்பி போய் விடுகிறார். நம்ம எவ்வளவு நேரம் இப்படி இருக்கிறோம்? நான் நினையாத நேரத்துல வருவேன், எப்ப வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த மத்தேயு 25வது அதிகாரத்துல கொடுக்கிற முன்மதியுள்ள கன்னியரை போல ஆயத்தமாய் இருக்கிறோமா? இல்ல இந்த பெண்ணை போல ஆயத்தமின்றி இருக்கிறோமா? அங்க நேசர் மணவாளர் வரும்போது முன்மதியுள்ள கன்னியர் எல்லாம் நேசரோட போயிட்டாங்க. இந்த பெண்களுக்கு கதவு அடைக்கப்பட்டது. இன்னைக்கும் அப்பா நமக்காக தன் உடலாகிய திரைச்சீலையை கிழித்து நமக்கு விண்ணகத்தின் கதவுகளை திறந்து கொடுத்திருக்கிறார்.
இந்த கதவுகள் அடைக்கப்படக்கூடிய ஒரு காலம் வரும், வரப்போகுது. எப்போ வேணாலும் வரலாம். ஆனா நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இனிமே மிகு பாடல் 8வது அதிகாரம் 6வது வசனம் தொடக்கத்துல பார்த்தோம்னா, உம் நெஞ்சத்தில் லட்சினை போல் என்னை பொறித்திடுக, லட்சினை போல் உம் கையில் என்னை பதித்திடுக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எத்தனையோ இதுல நம்ம வாசிக்கலாம். எசையா சொல்லுவாரு, என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுது, உமக்காக என் இதைய ஏங்கி தவிக்குதும்பாரு. இதை தாவீது அரசரும் சொல்லியிருப்பாரு. இரவில் கூட நான் உண்மையே தியானிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. பவுலடியா சொல்லியிருப்பாரு, நான் ஆண்டவரை என் உடலாலும் உள்ளத்தாலும் பெருமைப்படுத்துவேன், நான் இறந்தாலும் அவருக்காக தான், நான் வாழ்ந்தாலும் அவருக்காக தான் அப்படின்பாரு. எல்லாவற்றிலும் நான் ஏசப்பாவை நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. இந்த தாகம், இந்த ஆசை, இந்த காதல், இந்த அன்பு நம் நேசர் மேல நமக்கு இருக்குதா? அநேக திருமணங்கள்ல தொடக்கத்துல நல்ல அன்பா இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் கூட காலங்கள் போக 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 அந்த அன்பு குறைந்து கொண்டே போகும். இளமையில் இருந்த அந்த அன்பு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம அந்த 40 நாள் மட்டும்தான் ஏசப்பா நமக்காக மரித்த துன்பங்களை நினைத்து நினைத்து பாடுகளை நினைத்து அந்த 40 நாள் மட்டும்தான் ஏசப்பாவோட அன்பை தியானிக்கணுமா? நமக்காக அவர் மரித்து திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நம்ம எப்படி ஆயத்தமா இருக்கிறோம்? எவரும் வெறுங்கையோடு என் திருமுன்னாடி வர வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. நாம ஆயத்தமானா பத்தாது, நம்மளோட நம்ம குடும்பம் ஆயத்தமாகணும். யோசுவா சொன்ன மாதிரி, யோசுவா என்ன சொன்னார்? நானும் என் குடும்பமும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம்னு சொன்னாரு. யோசுவா சொன்ன மாதிரி நம்ம குடும்பங்கள் அவருக்கு நான் ஆயத்தமாகணும். நம்ம குடும்பம் மட்டும் போதுமா? நமக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய போயிருக்கிற அப்பா திரும்பி நேசர் மனவாள திரும்பி வரும்போது எனக்குரிய பரிசு எங்க மனவாட்டியே அப்படின்னு கேட்பாரு. என் வெண்புறாவே, என் நிறைய அழகே, எனக்குரிய பரிசு நீ என்ன வச்சிருக்கிற? உனக்காக என் உயிரை பரிசா கொடுத்தன, நீ எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? என் குடும்பத்தை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்பா, என் குடும்பத்தை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லுவோமா? அநேக பேரை நம்ம அழைச்சிட்டு போனோம். அந்த பெண் துணிகரமா சொன்ன மாதிரி, என் நேசர் தான் காதலர்களே சிறந்தவர்னு சொன்னாடு. என் நேசர், இவரே என் காதலர், இவரே என் நண்பர் என்று சொன்னாலே, அதே போல நம்ம எப்ப சொல்ல போறோம்? இயேசுவே என் காதலர், இயேசுவே என் நண்பர்னு எப்ப சொல்ல போறோம்? எப்படி நம்ம எத்தனை பேரை அவருக்கு அழைச்சிட்டு போறோம்? எத்தனை பேரை நம்ம கொண்டு போய் அப்பாட்ட சேர்க்க போறோம்? அப்பா தாளந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தாளந்து கொடுத்திருக்கிறாரு. அப்பா நீர் கொடுத்த தாளந்தை கொண்டு நான் இத்தனை பேரை நாம் உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் போய் நிக்க போறோமா? அல்லது வெறுங்கையோடு அந்த சோம்பேறி தாளந்து ஒரு தாளந்து பெற்றவன் போய் நின்னானே, நான் மண்ணில் புதைத்து வைத்தேன் என்று சொல்லிட்டு, அதே போல நம்ம அப்பா முன்னாடி வெறுங்கையோட போய் நிக்க போயிடுமா? ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, வெறுங்கையோடு என் திருமுன்னாடி யாருமே வர வேண்டான்னு சொல்லுது. நாம ஆயத்தமாவோம், நம்மளோட ஒரு கூட்ட ஜனத்தையும் ஆயத்தப்படுத்துவோம். நம் மீது அன்பு வைத்த நேசருக்கு அநேக பேரை மனவாட்டியா அழைத்து சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துறோம்ப்பா. தூயாரி தூயவரை, பரிசுத்தமானவரை, உன்னதரை, உயர்ந்தவரை, அப்பா எங்கள் மீது நீங்காத அன்பு கொண்டவரை, அன்பு செய்ய கற்றுக் கொடுத்தவரே, அப்பா நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீர் எங்கள் மீது அன்பு கொண்டீரப்பா. நீர் கொண்ட அன்பினாலேயே நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த அப்பா நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு, முழு உள்ளத்தோடு என் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னீரே அப்பா. நீங்கள் உங்களை நேசிப்பது போல அப்பா உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் நேசியுங்கள் என்று சொன்னீரே அப்பா. நண்பர்களை இல்ல, உடன் இருக்கிறவர்களை அல்ல, அன்பு செய்கிறவர்களை மட்டும் அல்ல, வெறுக்கிறவர்களையும் கூட அன்பு செய்யுங்கள் என்று சொன்னீரே. அன்பு செலுத்த கற்று தந்தீரே, சொன்னதை செய்து முடித்தீரே அப்பா. நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதே எல்லாம் பிறருக்கு நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னீரே அப்பா. உமது திருவுளப்படி வாழ என் நேசர் இயேசு கிறிஸ்து என் மனவாளர் அப்பா. எங்கள் அன்பர், என் நெஞ்சத்தின் அன்புக்கு இனியவர் அப்பா. உமக்கு உரியவர்களாக வாழ நாங்கள் ஆயத்தமாகணும்பா. நீ ஆயத்தமாக உன்னோடு ஒரு கூட்ட ஜனத்தையும் ஆயத்தப்படுத்து என்று சொன்னீரே அப்பா. நீர் எங்களை அழைத்து செல்ல வரும்போது நாங்கள் கை நிறைய ஆத்துமாக்களோடு, கொள்ளை பொருட்களோடு, பரிசுகளோடு உண்மை நாங்கள் சந்திக்க அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
நீங்க ஆட்கொள்ளுங்க, அனலாக்குங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க கற்றுத்தாங்கப்பா. நீங்க எங்கள செயலாற்றுங்கப்பா. எங்களை முற்றிலும் முழுவதுமா தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தந்தையே. ஆமென். ஹல்லேலூயா.